श्री लकी फर्नीचर्स पल्लीपाளையம்। आप जिस व्यक्ति को कॉल कर रहे हैं वह उत्तर नहीं। நாம வந்து அடுத்து என்ன எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்த மீட்டிங்ல என்ன பண்ணலாம்? நீங்க வந்து உங்களுக்கு வேலை இருக்கும், பிசினஸ் இருக்கும், வீட்டில் குடும்பம் இருக்கும், எல்லாருக்கும் அதையும் மீடியில் வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆகி பண்ணணும். அவ்வளோதான் ஒரு மேட்ரு. ஒரு மாசத்துல ஒரு 4 டைமாவது நீங்க மீட் பண்ற மாதிரி இருக்கும். அதை மீட் பண்ணாதான் அடுத்த வெளியே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்காக விருப்பம் இருக்குங்க, தயவு செஞ்சு இன்னொரு தடவை பேர் கொடுத்துருங்க ப்ரோ. அவ்வளோதான் வரதான் இல்லை அவ்வளோதான் வந்துட்டேன். ஒரே நிமிஷம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தினேஷ். நான் பள்ளிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூலில் 2001 to 2008 பேட்சில் படிச்சிருக்கேன். இங்கே இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேம் பேட்ச் தான். ஸோ எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணலான்ட்டு நாங்கள் கெட் டுகெதர் மாதிரி மீட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர்த்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். எல்லாருமே சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை கிராண்டாக கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம், நண்பர்களை பார்க்குறோம், பழைய நினைவுகள் முன்னாடி வந்துட்டு போகுது. அதே மாதிரி இன்னும் நிறைய நண்பர்கள் இன்னும் வர முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. எல்லோரும் அவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்துட்ருக்காங்க. இருந்தாலும் இங்கே சேர்ந்துருக்க எல்லா நண்பர்களையும் பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள், புத்துணர்ச்சிகள் கிடைக்குது. என்னென்னா, இந்த ஸ்கூலில் தான் நாங்கள் எல்லோரும் படித்தோம். அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் நிறைய வசதிகள் குறைவாக இருந்தது, கட்டடங்கள் குறைவாக இருந்தது, கழிவறை வசதிகள் குறைவாக இருந்தது, நிறைய விஷயங்கள் குறைவாக இருந்தது. இப்போ வந்து நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து
அந்த குறைகள் ஏதாவது இருந்துச்சு, இப்போவுமே அந்த குறைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நாங்கள்லாம் அதுக்கு ஏதாவது செஞ்சு மாற்று வழிகள் செய்து அதை கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு சில மாணவர்கள், எங்களுடைய நண்பர்கள் இன்னும் ஒரு சிலர் பேர் இன்னும் வராமல் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இதுக்குண்டான முன்மாதிரியான முயற்சிகளை எடுத்து அதுக்கப்புறம் செய்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஹெட்மாஸ்டர் டீச்சர்ஸ்டையும் கொஞ்சம் பேசி அவங்ககிட்டையும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் நிவர்த்தியான ஒரு விஷயங்கள் செய்யலான்றது இந்த பள்ளிகளுக்காக நாங்கள் செய்யணும்னு முயற்சி பண்ணுறோம். அதுக்குண்டான முயற்சியும் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நண்பர்களை பார்த்துருக்கீங்க, எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நண்பர்கள் கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் 15 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஒவ்வொரு நண்பர்களையும் பார்க்கும்போது வியப்பாகவும் இருந்தது, பழைய ஞாபகங்கள் அப்படியே வந்தது, ஆச்சரியமாக இருந்தது, மிகவும் சந்தோஷமா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா அவங்கள நம்ம திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோடையே நான் புறப்பட்டு வந்தோம். அந்த மெமரிஸ் வரும் அப்படின்ற ஒரு தாட்டோடையே வந்தோம். பார்த்தோன்னே எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த சந்தோஷ மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தருணமா இது அமைஞ்சுது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது.